வணக்கம் வாசகர்களே. கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகள் கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 வார்த்தையாவது கதைய பத்தி கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை அங்காரகனின் தீத்திரன் இவள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 9. அப்பா, என்ன கேட்காம ஆதிரா குரூப்ஸ்க்கு எதுக்கு அப்ரூவ் கொடுத்தீங்க என்று கிட்டத்தட்ட சீறினான். கல்யாணி கொடுத்த கேசரியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த அகர்ணன் அவளது பெயரை கேட்டதும் காதுகளை தீட்டி விகர்ணன் கூற வந்ததை கேட்க ஆரம்பித்தான். என்கிட்ட கேட்டுதான் நீ எல்லாம் பண்ணியா என்றவர் கேள்வியில் தடுமாறினாலும், அப்பா, நான் ஒன்னும் தப்பு பண்ணல என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்னவனை ஒரு பார்வை பார்த்தவர், நீ தப்பு பண்ணிருக்கன்னு நான் சொல்லவே இல்லையே என்று உணவில் கவனத்தை செலுத்தினார். அவளோட திமிருக்கு நீங்க தீனி போட்டுட்டுதான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அது பத்தாதுன்னு இப்ப பிசினஸ்லயும் நம்ம சைடு லாஸ் பத்தி கூட யோசிக்காம அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இங்க பாரு விகா, உன் வயசை விட எனக்கு இந்த பிசினஸ்ல அனுபவம் அதிகம். நான் என்ன பண்ணிருக்கேனோ அது 2 கம்பெனிக்கும் நல்லது. குரோதத்தை முன்னேற்றத்துல காமிக்கலாமே தவிர செய்யற வேலையில இல்ல. இனி எனக்கு அவங்க கம்பெனி கூட பிசினஸ் பண்ற எண்ணம் இல்ல. இப்ப போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனா போதும். மத்தபடி எனக்கு எதுவும் வேணாம். என்ன பேசிட்டு இருக்கீங்கப்பா? அவங்க ரிஜெக்ட் பண்ண ப்ராஜெக்டோட மதிப்பு 700 கோடி. இதுல நான் என்ன பண்ண முடியும் விகா? அவங்களுக்கு நம்ம கூட டைப் வைக்க பிடிக்கல. போய் கெஞ்ச சொல்றியா? வேற பார்ட்னர்ஸ் கிட்ட பேசி பார்க்கலாம் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். சரி, அத விடுங்க. ப்ராஜெக்ட் விஷயமா அவங்க கம்பெனிக்கு போகாத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப யார்கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குறீங்க என்று விகர்ணன் கேட்க, தந்தையின் பதிலுக்காக அவரை நிமிர்ந்து பார்த்தான் அகர்ணன். இங்க பாரு விகா, இவ்ளோ நடந்த அப்புறம் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல. நான் தான் ஆதிரா கிட்ட பேசி இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. அப்புறம் நானும் கேட்பேன். உங்ககிட்ட பதில் இருக்காது என்று இறுக்கமாக கூறி எழுந்து சென்று விட்டார். டேய் வினு, எதுக்குடா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? விடு, பாத்துக்கலாம் என்று கேசரியை குறித்த அகர்ணனை முறைத்த விகர்ணன், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் ஆகி, அதை ஏதோ பிச்சை போடுற மாதிரி ட்ரீட் பண்றா. நானும் நீயும் அங்க வந்துடக்கூடாதுன்னு எப்படி பிளான் பண்ணி காய் நகர்த்திருக்கா பாரேன். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசுனது தானே என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் மெதுவாக பேசினான் அகர்ணன். விகர்ணனுக்கு நிதர்சனம் புரிந்தாலும் ஏனோ ஆதிராவிடம் இறங்கி போக அவனுக்கு மனமில்லை. ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவன், சரிதான், உங்க போதைக்கு நான் ஊறுகா ஆகிட்டேன் என்று வேகமாக அவன் அறைக்கு சென்றான். அவனையே பார்த்திருந்த அகர்ணன் அருகில் இருந்த கல்யாணியிடம், இவன் என்னம்மா எப்ப பாரு பிசினஸ் ப்ராஜெக்ட்னு சுத்திட்டு இருக்கான். பேசாம இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, அப்பதான் சரியாகும் என்று தீவிரமாக பேசினான். இந்த சிடுமூஞ்சிக்கு எந்த பொண்ணுடா ஓகே சொல்லும் என்று சிரித்தபடி கல்யாணி கேட்டார். இவனுக்கு லவ் எல்லாம் செட் ஆகும்னு நம்பிக்கை இல்லம்மா. நீங்களே ஒரு பொண்ண பார்த்து அவன் தலையில கட்டி வச்சிருங்க. இதுவும் நல்ல ஐடியாதான். நான் அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன் என்று எழுந்து சென்றார். விகர்ணனின் திருமணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். சமீப காலமாக நடந்த அனைத்திற்கும் அகர்ணன்தான் காரணம் என்று தெரிந்ததால் நின்று போன நிச்சயத்தை ஒதுக்கிவிட்டு விகர்ணனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்யலாம் என்ற எண்ணம் கல்யாணிக்கு வலுவாக ஒட்டிக்கொண்டது. படுக்கையில் படுத்திருந்த ஆதிராவிற்கு அகர்ணனின் நினைப்புதான். கடந்துவிடதான் நினைக்கின்றாள். அத்தனை சுலபமில்லை என்று அடிக்கடி அவளுக்கு நினைவூட்டிக் கொண்டிருந்தது அவனுடனான காதல். காதல் தவறில்லை. யார் மீது காதல் வயப்படுகிறோம் என்பதை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டால் முதலும் முடிவும் பிழையாக மாறிவிடுகிறது. பின் நமது எண்ணம் முதல் உணர்வு வரை அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்து செய்யாத தவறுக்கு தமக்கு தண்டனை கொடுப்பதோடு நித்தமும் நம்மை வஞ்சிக்கும் இந்த பொல்லாத காதல். தனிமையில் இருந்தால் நிச்சயம் எதையாவது இந்த மனம் யோசித்துக் கொண்டே இருக்கும் என்று முகம் கழுவி பக்கத்தில் எங்காவது சென்று வரலாம் என அவள் கிளம்பி கீழே வந்தாள். அதே சமயம் அஞ்சலியை பார்க்க கிளம்பிக் கொண்டிருந்தனர் அவளை பெற்றவர்கள். அது நீயும் வரியா அஞ்சலிய பாக்க என்ற ராமச்சந்திரனிடம், இல்லப்பா, நான் கொஞ்சம் டிரைவ் போயிட்டு வரேன், கிளம்பும் போது சொல்லுங்க, அங்க வரேன் என்றவள் இருவரிடமும் கூறிவிட்டு காரை உயிர்ப்பித்து கைபோன போக்கில் காரை செலுத்தினாள். தூரத்தில் கடல் அலை ஓசை கேட்க புத்துணர்ச்சியோடு நுழைவாயிலில் வண்டியை விட்டு மெதுவாக நடந்து உள்ளே சென்றாள். கிளம்பிய போது இருந்த தழும்பிய மனம் சற்று மட்டுப்பட்டிருக்க, குளிர்ந்த காற்றை முகத்தில் வாங்கியபடி
கடலை வெறித்து பார்த்திருந்தாள். நெருக்கமாக காலடி சத்தம் கேட்க திரும்பி பார்க்க தோன்றாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். யாரோ அவளைப் போல வந்திருப்பார்கள் என்று கண்டு கொள்ளாமல் இருக்க அவளை அணுவணுவாக இம்சிக்கவே வந்திருந்தான் அகர்ணன். அவளை உரசியபடி அவன் அமர அதில் அதிர்ந்து திரும்பி பார்த்தவளை பார்த்து வசீகரமாக சிரித்தான். என்னதாண்டா உனக்கு வேணும்? அதான் இனி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நானும் உன் வழியில வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்கு நான் போற பக்கம் எல்லாம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்று வார்த்தைகளை கடிந்து துப்பினாள். நீ சொன்னா கேட்டுதான் ஆகணும். அதுதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டேன் பேபி என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். வேண்டுமென்றே செய்பவனை என்ன செய்வதென தெரியாமல் எழுந்து செல்ல முயன்றாள். அவள் கையை அழுத்தமாக பற்றியவன், இன்னும் பேசி முடிக்கல, அதுக்குள்ள என்ன அவசரம் பேபி என்று அவன் இழுத்த வேகத்தில் அவன் மடியில் விழுந்தாள். இப்படி பப்ளிக்கா என்ன டெம்ப் பண்றியே என்று அவளை பக்கத்தில் இறக்கிவிட்டான். சீ, வெக்கமா இல்ல? இல்ல, என்ன நிம்மதியா இருக்க விடமாட்டியா என்று எரிந்து விழுந்தாள். அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டேன். உன்னை அணு அணுவான் டார்ச்சர் பண்ணதானே நான் இந்தியா வந்ததே. உனக்கு அப்படி என்னதாண்டா பாவம் பண்ண என்று கேட்டவளை ஆழ்ந்து பார்த்தான். அந்த பார்வை சொன்ன பதில் அவளுக்கு புரிபடாமல் போக அவளை பற்றியிருந்த கையை தட்டிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அவளை அப்படியே போகவிட்டால் அது அகர்ணன் இல்லையே. பின்னாடியே வேகமாக சென்றவன் அவள் மகிழுந்தில் ஏறி கதவை சாற்றும் முன் மறுபக்கம் ஏறி அமர்ந்திருந்தான். ஆதிராவின் பொறுமை காற்றில் பறந்தது. இப்ப நீ இறங்கல, என்ன ஸ்டாப் பண்றேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் என்று பட்டு போயிருந்த அவனது ரணத்தை அவள் அறியாமலே கீறிவிட்டாள். அதில் துணுக்குற்றவன் அவள் தலைமுடியை கொத்தாக இழுக்க வலி தாங்க முடியாமல் ஆ என அலறினாள். மேலும் இறுக்கியவனின் கையை விடுவிக்க முயன்றவளின் கைகளை லாவகமாக பிடித்தவன் அவள் இதழ்களை வன்மையாக கவ்வியிருந்தான். மொத்தமாக அவள் உயிரையே உரிந்துவிடும் எண்ணத்தில் மூச்சு முட்டும் வரை அவளை விடாது அவனது பலத்தை காட்டினான். அவளுக்கு அவன் மீது இருந்த காதல் மொத்தமும் வெறுப்பாக மாறியிருந்தது. அவளை விடாமல் அவளிடம் தேடலில் இறங்க அவனுக்கு வலிக்குமாறு அவன் உதட்டை கடித்திருந்தாள். சுயநினைவு பெற்று விலகியவனின் மூக்கில் ஒன்று வைக்க நிலை தடுமாறினான் அகர்ணன். அந்த நேரத்தில் நினைவு வந்தவளாக கைப்பையில் இருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை அவன் கண்ணில் அடிக்க எரிச்சலில் கத்த ஆரம்பித்து விட்டான். எல்லாம் நொடிப்பொழுதில் நடந்தேறிவிட அகர்ணனால் எதுவும் செய்ய முடியவில்லை. சற்றும் தாமதிக்காமல் காரிலிருந்து இறங்கியவள் மறுபக்கம் சென்று, டேய் இறங்குடா என்று அவனை இழுத்தாள். கண்ணை திறக்க முடியாமல் கத்திக் கொண்டிருந்தவனை சுலபமாக இழுத்து வெளியே விட்டு வேகமாக வண்டியை உயிர்ப்பித்து உயர் வேகத்தில் கிளம்பியிருந்தாள். உன்னை கொல்லாம விடமாட்டண்டி, என்னை இப்படி பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்படுவ என்று எரிச்சலின் நடுவே அவன் கத்தியது நினைவு வர அவளுக்கு ஒரு மாதிரி படபடக்க ஆரம்பித்து விட்டது. தான் செய்தது சரியே என்று நினைத்தவாறு அஞ்சலி இருந்த மருத்துவமனையை நோக்கி வண்டியை செலுத்தினாள். எரிச்சல் தாங்க முடியாமல் அருகே இருந்த கடையில் தண்ணீர் பொத்தாலை வாங்கி முகம் கண் அனைத்தையும் கழுவியும் அகர்ணனின் எரிச்சல் அடங்கிய பாடில்லை. ஆதிராவின் மீது கொலைவெறி வந்தது. தீரா, இன்னைக்கு நீ பண்ணதுக்கு அனுபவிப்படி. நாளைக்கு நீயே என்ன தேடி ஓடி வருவ, வர வைப்பேன் என்று கத்தியவன் வேகமாக காருக்கு சென்று யாருக்கோ அலைபேசியில் அழைத்தான். ஹலோ கதிர், நான் அகர்ணன் பேசுறேன். சொல்லுங்க சார், ரொம்ப நாளா போன் பண்ணவே இல்ல. ஏதாவது நான் பண்ணணுமா சார் என்று தலையை சொரிந்து கேட்டான். கதிர், உனக்கு சில பிக்சர்ஸ் மெயில் பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸ், ஸ்னாப்சாட், யூடியூப்னு எந்த ஆப் ஓபன் பண்ணாலும் அந்த போட்டோ வீடியோ தான் வரணும். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிடலாம் சார். இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுங்க சார். அத அப்புறம் பேசலாம். முதல்ல நான் சொன்னதை சொதப்பாம கரெக்டா செய். நாளைக்கு காலையில உன் அக்கவுண்ட்ல பணம் ஏறிடும் என்றவன் மறுபுறம் அவன் ஏதோ கேட்க வரும் முன் அழைப்பை துண்டித்திருந்தான். அத்தியாயம் 10. வேர்த்து விறுவிறுக்க வந்த ஆதிராவை பார்த்த விக்கி, என்னாச்சு ஆதிரா என்று அவள் அருகே சென்றான். பதில் எதுவும் சொல்லாமல் தண்ணி என்றாள். வேகமாக அஞ்சலி அறைக்குள்ளிருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்க அவசரமாக வாய்க்குள் ஊத்தினாள். இவ்ளோ பேனிக் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அம்மா அப்பா இருக்காங்களா என்றாள் பதற்றமாக. இப்பதான் பக்கத்துல இருக்க கேஃபேக்கு அம்மா அப்பாவோட போனாங்க. அஞ்சலி, அவ இப்பதான் தூங்குனா, நீ வா என்று அவளை கேண்டீனுக்கு அழைத்து சென்றான். முழுதாக 10 நிமிடம் கரைந்தும் வாயை திறக்காமல் அமர்ந்திருந்தவளை கலக்கமாக பார்த்தான் விக்னேஸ்வரன். வாயை திறந்து என்னன்னு சொல்லாம எப்படி தெரியும்? எதுவா இருந்தாலும் சொல்லுடா என்று பொறுமையாக கேட்டான். அவ்வளவு நேரம் இருந்த பதற்றமெல்லாம் கரைந்து சற்று தெளிவான மனநிலைக்கு வந்திருந்தாள் ஆதிரா.
அகர்ணன் அவ்வளவு சீக்கிரம் என்ன விடுவான்னு தோணல விக்கி. ஏன் எதுக்குன்னு 1000 கேள்வி மனசுல இருக்கு. ஆனா தெரிஞ்சுக்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. அவள் பேசியதில் விக்கிக்கு புரிந்த ஒரே விஷயம் அகர்ணன் ஏதோ செய்திருக்கிறான் என்பது மட்டுமே. அதைத் தவிர எதையும் அவனிடம் அவள் சொல்லவில்லை. கேட்டாலும் சொல்ல மாட்டாள் என்பதால் அதற்கு மேல் துருவி கேட்கவில்லை. என்ன பண்ணலாம்னு இருக்க? தெரியல. ஆனா ஏதாவது பண்ணிதான் ஆகணும். பர்சனல் கார்டு ஏற்பாடு பண்ணவா? என்றவனை முறைத்தவள், நான் என்ன சின்ன குழந்தையா? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உனக்கு செக்யூரிட்டி தேவை. அகர்ணனை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லல. பொதுவாதான் சொல்றேன். டிரைவர் கூட வேண்டாம்னு செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு கூட யாராவது இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. கொஞ்சம் யோசி. முகத்தை அழுத்தி தேய்த்தவள், சரி யோசிச்சு சொல்றேன் என்றாள். சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல ஆதிரா. பொறுமையா யோசிச்சா எல்லாத்துக்கும் பதில் நம்மகிட்டயே இருக்கும். முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அப்புறம் நிதானமா யோசிச்சு அகர்ணன் விஷயத்த ஹேண்டில் பண்ணு. ஆமா விக்கி, என்னை யோசிக்க விடாம அடுத்தடுத்த மூவ் அவன்கிட்ட இருந்து வரத்தாலதான் நான் கொஞ்சம் தடுமாறுறேன். இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். இனி கவனமா இருக்கேன். அவன பத்தி பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? சரி சொல்லு, பாப்பு எப்படி இருக்கா? என்று அகர்ணன் புறம் செல்லும் மனதை வலுக்கட்டாயமாக குழந்தையிடம் திருப்பினாள். அது அவனுக்கும் புரிய, சினிங்கிட்டே இருக்கா. குட்டி குட்டி கை கால். அச்சோ, அவளோட இருந்தா மனசே லேசா இருக்கு. இருந்த பிரச்சனையில பாப்பு கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் ஏதாவது சொன்னாரா? நாளைக்கு மதியம் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாரா ஆதிரா? கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். ஆனா அஞ்சலி என்ன 1 இன்ச் கூட நகர விடல. அப்பாவ தான் வாங்கி வைக்க சொல்லிருக்கேன். ஏன் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர எதுக்கு அலைய வைக்கிற? லிஸ்ட் அனுப்பு. நானும் அம்மாவும் எல்லாம் வாங்கி வீட்ல செட் பண்ணிடுறோம். நானும் ஷாப்பிங் போய் ரொம்ப நாள் ஆகுது என்று கூடுதல் தகவலை கொடுத்தாள். வேண்டாம்னு சொன்னா விடவா போற? இப்பவே மணி 8. எப்ப போய் நீ எல்லாம் வாங்குவ? அவன் கூறியதும் தான் மணியை பார்த்தாள். அது 8ஐ நெருங்கி இருந்தது. வேகமாக அலைபேசியை எடுத்தவள், மா ஷாப்பிங் போகணும். குட்டிக்கு திங்ஸ் வாங்க. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வெளிய வாங்க. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். மணி ஆகிருச்சு. இப்ப எங்க போக? ஆ, அதெல்லாம் ஒரு ஆள் இருக்கு. நீங்க மாமா கிட்ட வீட்டுக்கு போக சொல்லுங்க. நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடுங்க. அப்படியே அப்பாவையும் அவங்க கூடவே போக சொல்லுங்க. இங்கதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். வந்துருவேன். வெளில வாங்க என படபடவென திட்டத்தை கூறி அழைப்பை துண்டித்தாள். சரி விக்கி, நான் கிளம்புறேன். நாளைக்கு மதியம் போல வரேன். அஞ்சலி கிட்ட கேட்டேன்னு சொல்லு என்று சிட்டாக பறந்து விட்டாள். அவளது இந்த திடீர் துருதுருப்பு விக்கிக்கு சற்று பயத்தை கொடுத்தது. எதிலிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள இப்படி ஓடுகிறாள் என்று புரியாமல் அவள் சென்ற திசையை பார்த்திருந்தான். காஃபி ஒன்றை வாங்கி அருந்தியவன் அவனிற்கு கீழ் இருக்கும் ஒரு செக்யூரிட்டி கம்பெனிக்கு அழைத்தான். அதுவும் அகர்ணன் விகர்ணன் தலையீடு இல்லாத நம்பகத்தன்மை அதிகம் இருக்கும் செக்யூரிட்டி சர்வீஸ் என்பதால் துணிந்து அழைத்திருந்தான். ஹாய் விஷால், நான் விக்னேஸ்வரன் பேசுறேன். ஹாய் விக்கி சார், வாழ்த்துக்கள். பொண்ணு பிறந்திருக்காங்க. தேங்க்ஸ் விஷால். பர்சனலா எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். என் கசின் ஆதிரா தெரியும்ல, அவளுக்கு தான். ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கணும். எனி டைம் அவைலபிளா இருக்கணும். முக்கியமா எல்லா டைப் எஸ்கேப்பிங் ஸ்கில்லும் இருக்கணும். சீதா குரூப்ஸோட பொண்ணு தானே சார்? ஆமா, அவங்களுக்கு தான். பண்ணிடலாம் சார். நான் ஒரு 4 ப்ரொஃபைல் அனுப்புறேன். நீங்க ஃபைனல் பண்ணி சொல்லுங்க. இமிடியேட்டா அசைன் பண்ணிடுறேன். நீங்க அனுப்புங்க விஷால். நான் ஆதிரா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நாளைக்கு மார்னிங் அனுப்புறேன் சார். சரி விஷால், அப்ப நான் வைக்கிறேன் என்று அழைப்பை துண்டித்தவன் அஞ்சலி மற்றும் குழந்தையை பார்க்க சென்றான். சீதாவிடம் சொன்னது போல அடுத்த 5 நிமிடத்தில் அவர் இருந்த கேஃபேவிற்கு முன் வண்டியை நிறுத்தினாள். சீதாவுடன் ராமச்சந்திரன் மற்றும் மாணிக்கம் சித்ரா நின்றிருக்க காரை விட்டு வெளியே வந்தவள், ஹாய் மாமா. ஹாய் அத்தம்மா. கொஞ்சம் அவசரமா ஷாப்பிங் போறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நேரா நாங்க அங்க வந்துடுறோம். அப்பா நீங்களும் அவங்க கூட கிளம்புங்க என்றவள் சீதாவின் கையை பிடித்து கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு சென்றாள் ஆதிரா. எதுக்கு இவ்ளோ அவசரம் ஆதிமா? இந்த நேரத்துல எந்த கடைக்கு போக போற? ரொம்ப நாள் அப்புறம் ஷாப்பிங் போறோமா. ரிலாக்ஸ் பண்ண இதுதான் கரெக்ட் டைம். ஆர்வி மால் தான் போக போறோம். ரித்விக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். பேக் கேட் வழியா வர சொன்னான். அவனும் வரேன்னு சொன்னான். கொஞ்சம் தொணன்னு பேசாம டிரைவை என்ஜாய் பண்ணுமா என்றவள் வலுக்கட்டாயமாக அகர்ணனின் புறம் செல்லும் மனதை திருப்ப முயன்றாள். இன்று நடந்த சம்பவத்திற்கு அவன் எப்படி பதிலடி கொடுப்பான் என்று அவள் மனம் அடித்துக் கொண்டது. முயன்ற அவளது மனதை விக்கியின் மகள் மீது திருப்பி இருந்தாள். ரித்தி கிட்ட பேசினியா? அவன் உன்கிட்ட பேசினானா என்று சீதா கேட்டது ஆதிராவின் செவிக்குள் விழவில்லை. என்னம்மா சொன்ன? ஹா, ஒண்ணுமில்ல என்று அவளை ஆராய்ச்சியாக பார்த்தவர், ஆதிரா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என்று சொல்லும் போதே மாலுக்குள் வந்திருக்க
அம்மா நீங்க இறங்குங்க, நான் பார்க் பண்ணிட்டு வரேன். தலையசைத்தவருக்கு ஏதோ தவறாக தோன்ற அவளையே பார்த்திருந்தார். அவரது பார்வையின் அர்த்தம் புரிந்தாலும் அதை பற்றி பேச விரும்பாதவள், வாங்க போலாம் என்று அவரை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். முக்கால்வாசி கடைகள் அடைக்கப்பட்டிருக்க, ஆதிரா சொன்ன கடைகள் மட்டும் திறந்திருந்தது. அதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தவன் முன் வந்து நின்றான் ரித்விக். ஆர்வி மால், மீடியா ஹவுஸ், ஜுவல்லரி என்ற அனைத்திற்கும் ஒற்றை ஆண் வாரிசு, சீதாவின் அண்ணன் மகன். முன்பெல்லாம் ஆதிராவோடு சுத்திக் கொண்டிருந்தவன் பொறுப்பு கைக்கு வந்ததும் குறும்புத்தனத்தை மூட்டை கட்டிவிட்டு முழுதாக தொழிலதிபராக மாறிவிட்டான். ஆதிரா காதல் என்று வந்து நின்றபோது சிகப்பு கொடி காட்டி தன் எதிர்ப்பை காட்டினான். அவள் முடிவில் உறுதியாக இருக்க மொத்தமாக அவளிடம் பேசுவதையே நிறுத்தியிருந்தான். நிச்சயம் நின்றபோது கண்ணீரோடு நின்ற ஆதிராவை பார்க்க கோபம் வந்தது. அத்தனை தூரம் தான் சொல்லியும் வலியை அவளே ஏற்படுத்தி கொண்டாள் என்று அவள் மீது ஆத்திரம் வந்தது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஆதிராவின் ஆண் உருவம்தான் ரித்விக். அவள் முன் நின்று ஆராய்ச்சியாக பார்த்தவன், என்னாச்சு தி என்று தலையை வருடினான். சீதாவை கண்களால் காட்டியவள் அவனிடம் மனதை மறைக்க அரும்பாடு பட்டு போனாள். அவளிடமிருந்து சீதாபுரம் திரும்பியவன், உங்க பொண்ணு மேலதான் எனக்கு கோபம். நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? வாங்க நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் என்று இருவரையும் அழைத்து சென்றான். ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு முடிச்சிடலாம் என்று ஆதிரா கூற நேராக குழந்தைகளுக்கான கடைக்கு கூட்டி சென்றான். நமக்கு டைம் கம்மி, சோ ஆளுக்கு ஒரு பொருள் எடுப்போம் என்று கூறிய ஆதிராவை பார்த்தவன், எனக்கு தனியா எடுக்க தெரியாது. நீயே நானும் சேர்ந்து பேபிக்கு பிளே திங்ஸ் எடுக்கலாம். அத்தை போய் ட்ரெஸ், டயப்பர், டவல் எடுக்கட்டும். அவன் சொன்னது சரியாக பட கடை ஊழியரோடு சீதா செல்ல இருவரும் மற்ற பொருட்களை பார்க்க ஆரம்பித்தனர். இருவருக்கும் முன் அனுபவம் இல்லாததால் இஷ்டத்துக்கு பிடித்ததை ஒரு இடத்தில் எடுத்து வைக்க ஆரம்பித்தனர். பிறந்த குழந்தைக்கு பொருளை எடுக்க சொன்னால் குழந்தை 5 வயது வரை உபயோகப்படுத்தும் பொருட்களை குவித்தனர். அதற்கிடையில் 100 சண்டை, 500 கொட்டு என்று இருவரும் பரிமாறி இருந்தனர். அவ்வளவு நடந்தும் ரித்விக்கால் ஆதிராவிடம் இயல்பாக பேச முடியவில்லை. அது அவளுக்கும் புரிந்ததோ என்னவோ. என்கிட்ட பேசவே மாட்டியா ரித்வி? நீ இல்லாம விக்கி கிட்ட முழுசா சொல்லவும் முடியாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்றவள் குரலில் வலி இருந்தாலும் அழவில்லை. அவளையே பார்த்திருந்தவன், செம்ம காண்டுல இருக்க உன் மேல. ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு உன்னை நினைச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒருத்தன் உன்னை ஏமாத்துற அளவுக்கு வீக்கா இருக்க. இது நீ இல்ல தி. முன்னாடி இருந்த ஃபயர் இப்போ உன்கிட்ட இல்ல. என்ன ஆச்சு? நீ இப்படி உடைஞ்சு போயிருக்க. அவனுக்கு நீ இப்படி இருக்கிறது இன்னும் வசதியா போயிருச்சு. நீ எந்திரிக்கும் முன்னாடி உன்னை அடிச்சுட்டே இருக்கான் என்று அவளிடம் பொரிந்து தள்ள, உங்கள குழந்தைக்கு பொருள் எடுக்க சொன்னா கடையில இருக்கிற எல்லா பொருளையும் இங்க கொட்டி வச்சிருக்கீங்க என்று அதிர்ச்சியில் கத்தினார் சீதா. அப்புறம் பேசிக்கலாம் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் பேசியவன், எங்க பொண்ணுக்கு நாங்க வாங்காம எப்படி என்று காலரை தூக்கி பேசியவன் காதை திருகினார் சீதா. வழியில் அவன் கத்த வெகு நாட்களுக்கு பிறகு இதழ் பிரித்து சிரித்தாள் ஆதிரா. அவள் சிரிப்பிற்கு ஆயுள் காலம் கம்மி என்று தெரிந்திருந்தால் இனி அனைத்தும் சரியாகிவிடும் என்று நினைத்திருக்க மாட்டாளோ என்னவோ. விதியின் வசத்தில் அவள் இன்னும் எதையெல்லாம் அனுபவிக்கப் போகிறாள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.